எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு நம்ம மட்டன் கீமாலாம் பண்ணுற மாதிரி சோயாவில் வந்து நம்ம சோயா கீமாலாம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சோயா வந்து 100 to 150 கிராம் இருக்கும். இந்த சோயா வந்து நான் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சு அப்புறம் நல்லா விஞ்சு எடுக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போடும்போது அது கூழ் மாதிரி அரைஞ்சிடும். மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி பியூரி பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன். கொத்தமல்லி பார்த்திங்கன்னா கொத்தமல்லி 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அதாவது நான் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தான் எடுத்துருக்கிறேன். அதனால் காஷ்மீர் சில்லி பவுடர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரக பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இறக்கும்போது போடுறதுக்கு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இது போட்டு தான் நம்ம தாளிக்கணும். இவ்வளோ தாங்க. வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நாம் வந்து இந்த சோயா வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துகிட்டு வரலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆனதும் நம்ம கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கலாம். இப்போ நல்லா வதங்கி பச்சை வாசம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா கொஞ்சம் திரும்பி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து தயிர் வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். தயிர் 50 கிராம் இது போட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் எல்லா மசாலாவும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காஷ்மீர் சில்லி பவுடர், கோரியண்டர் பவுடர், கரம் மசாலா, அப்புறம் தேவைக்கு உப்பு வந்து இந்த கிரேவிக்கு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக போட்டுட்டு பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு உதிரியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மசாலாவோடு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சோயா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இது வேகிறதுக்கு நாம் ஒரு டம்ளர் தண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகா ஃப்ளேவர் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இப்படி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகறதுக்கு விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இது கூட கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை. சோயா கீமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது இன்றைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில்.